Hi friends, இன்னைக்கு 10th Max Chapter 3 இருந்து Exercise 3.5 இருந்து third question 4th subdivision பார்க்க போகிறோம். Simplify 12t square minus 22t plus 8 divided by 3t division 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 4t. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 12t ஸ்கொயர் மைனஸ் 22t plus 8 இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் காமனாக 2 இருக்குது, அதை வெளில எடுத்துக்கலாம். 2 into 6t square minus 11t plus 4 2 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். 6 4s are 24 மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் 24 வரணும். இதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு மைனஸ் 11 வரணும். ஸோ மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 24 மைனஸ் 8 மைனஸ் 3 ஆட் பண்ணுறப்ப மைனஸ் 11. இப்போ இந்த டி ஸ்கொயருக்கு முன்னாடி 6 இருக்குது. ஸோ நம்ம இதை ரெண்டையும் 6ஆல் டிவைட் பண்ணுறோம். இது 6 மேலே கீழேயும் வகுக்கிறப்ப மைனஸ் 4 டிவைடட் பை 3 வரும். இதை டிவிஷன் பண்ணுறப்ப மைனஸ் 1/2 வரும். இப்போ இதை நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 3t மைனஸ் 4 இன்ட்டு 2t மைனஸ் 1. அடுத்தது 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 இருக்கு இல்லையா, இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். மைனஸ் 8 இன்ட்டு 3 மைனஸ் 24 வரும். நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப மைனஸ் 24 வரணும், ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் 2 வரணும். ஸோ 6 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 24 6 மைனஸ் 4 ப்ளஸ் 2 வரும். இந்த டி ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்கனால 3ஆல் இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறப்ப 2/1 வரும். இதை கேன்சல் பண்ண முடியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதுகிறோம். t + 2 இன்ட்டு 3t மைனஸ் 4. அடுத்தது இந்த 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t இருக்கு இல்லையா, இதில் 2tன்றது காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துக்கலாம். 2t போயிடுச்சு அப்படின்னா மீதி இதில் என்ன இருக்கும், t இருக்கும். ஸோ 2t இன்ட்டு t ப்ளஸ் இதில் மீதி என்ன இருக்கும், 2 இருக்கும். ஸோ 2t இன்ட்டு t ப்ளஸ் 2. இப்போது இந்த கண்டுபிடிச்சதை இந்த கொஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 இன்ட்டு 3t மைனஸ் 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 அதை அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் பை இந்த 3t அப்படியே எழுதிக்கலாம். டிவிஷன் இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், t ப்ளஸ் 2 இன்ட்டு 3t மைனஸ் 4 டிவைடட் பை இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோமா 2t இன்ட்டு t ப்ளஸ் 2. இப்போ இந்த t ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுது. மீதியை நம்ம எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 3t மைனஸ் 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 டிவைடட் பை 3t. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். ஸோ 2t டிவைடட் பை 3t மைனஸ் 4. இந்த 3t மைனஸ் 4 இந்த 3t மைனஸ் 4 கேன்சல் ஆகிடும். இந்த டீயும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 2s are 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 டிவைடட் பை 3. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 4 இன்ட்டு 2t மைனஸ் 1 டிவைடட் பை 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.